ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளங்கள் இந்த உலகத்திலே நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகையின் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே சத்துருவுக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உபத்திரவங்களையும் பாடுகளையும் சோதனைகளையும் நிந்தனைகளையும் பரியாசங்களையும் கொடுத்து இயேசுவின் அன்பை விட்டு எப்படியாவது நம்மை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறவனாய் காணப்படுகிறான். தேவ ஜனமாகிய நாம் ஆண்டுடைய நாமத்தை தரித்தவர்களாய் ஆண்டுடைய நாமத்தினாலே நாம் முன்னேறி செல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டுடைய கரம் பலம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் மெய்யாகவே நாம் ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களாய் அவருடைய சன்னிதானத்திலே போய் நிற்க முடியும். இன்னைக்கு பிரசங்கத்திற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். உபாகமம் 28வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். அதனுடைய 9-10 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள். நீ அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து எல்லாம் எடுத்துங்க. நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தரித்த ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வேதத்திலே வைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே சத்துரு தீவிரமாய் போராடி கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தருடைய நாமத்திற்குள்ளாய் அவருடைய நாமத்தை தரித்தவர்களாய் முன்னேறி செல்லும் போது சத்துருடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டு அவனை ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். வேதத்திலே எபிரேயர் 12வது அதிகாரத்திலே அதனுடைய 1வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறோரும் முடிக்கிறோருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ராக்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படித்தான் ஓட வேண்டும், எந்த வழியாக தான் ஓட வேண்டும், இந்த பாடுகள் எல்லாம் உனக்கு உண்டு, இந்த உபத்திரவங்கள் எல்லாம் உண்டு, இதை தாண்டித்தான் நீ வர வேண்டும். இந்த ஓட்ட பந்தயத்தில் உனக்கு ஓடு முடிக்கும் போது என் பரிசு கிடைக்கும். சீக்கிரம் ஓடிட்டேன்னா சீக்கிரம் பரிசு, நீ லேட்டாக ஒன்னால் லேட்டாக பரிசு. சீக்கிரம் ஓடுறவங்க எல்லாம் பரிசு சீக்கிரம் பத்துக்கிறாங்க. நம்ம லேட்டாக ஓடிட்டே இருக்கிறோம். ஆக மொத்தத்தில் ஓடுகிற அத்தனை பேருக்கும் பரிசு உண்டு. ஆமே. ஓடுகிற எல்லாருக்கும் அல்ல, ஓடி வெற்றியோடு முடிக்கிற அத்தனை பேருக்கும் பரிசு உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? தப்பா நினைச்சுக்க போறீங்க? ஓடுற எல்லாருக்கும் பரிசு கொடுத்தா அவ்வளவுதான். அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டார். நம்ம எல்லாம் ஓடிட்டே இருக்கு. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுங்களேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். எல்லாம் சத்தமா, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்காக கடைசி மூச்சு இருக்கிற வரையும் ஓடிடணும். ஓடினா பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஆளுக்கு இல்லை, 2 ஆளுக்கு இல்லை, 3 ஆளுக்கு இல்லை. உலக பிரகாரமான ஓட்டத்திலே ஓடுகிற வெற்றி பெறுகிற யாராவது ஒருவருக்கு தான் பரிசு. முன்னாடி ஓடுறவங்களுக்கு தான் பரிசு. ஆண்டவர் அப்படி சொல்லலை. ஓடி வெற்றியோடு கடைசி வரை ஓடி முடிக்கிற அத்தனை பேருக்கும் பரிசு உண்டு. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் முன்னாடி ஓடி முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் பரிசு கிடைச்சிச்சு. நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். கடைசி மூச்சு இருக்கிறது வரையும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டே இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஓடி வெற்றியோடு முடிக்கும் போது ஆண்டவர் அழகான கிரீடத்தை நம்முடைய தலையிலே வைப்பா. அப்பொழுது மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த ஓட்ட பந்தயத்திலே போராட்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கண்ணீரின் அனுபவங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, பரியாசங்கள் உண்டு. ஆனால் அந்த கிரீடத்தை பெறும்போதோ
மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாயிருக்கு. இயேசுவுக்காக எவ்வளவு நிந்தைகளையும் பரியாசங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக அங்கே ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை நிந்திக்கலாம், பரியாசமா பேசலாம், தப்பான வார்த்தைகளை உங்களுக்கு குறித்து பேசலாம், கவலைப்படாதுங்க. ஆனா நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. அந்த ஓட்டத்துல தளராதபடி, பின்னோக்கி பாராதபடி, உலகத்தை பார்க்காதபடி, பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குறோம் முடிக்கிறோமாகிய அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் நியமித்த ஓட்டத்தில் அவர் வைத்திருக்கிற அந்த ட்ராக்ல அழகா ஓடிட்டே இருங்க. அவங்கள மாதிரி ஓடாதங்க, என்ன மாதிரி ஓடாதங்க, இந்த பாஸ்டர்ஸ் மாதிரி ஓடாங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு ட்ராக்கை வச்சிருக்கிறார், அந்த ஓட்டத்தில் ஓடிட்டே இருங்க. அல்லேலூயா. சிலருக்கு பாடுகளின் பாதை, சிலருக்கு மகிழ்ச்சியான பாதை வச்சிருப்பார். ஒவ்வொரு பாதை என்ன பாதை வச்சிருக்கிறாரோ அதற்கேற்ற பலனை கத்த நமக்கு தருவார். ஆமென். வேதத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அந்த வசனம் இன்னும் 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 அசுத்தமா இருக்கிறானா இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். பண்ணிய மாதிரி சேத்துல புரண்டுட்டே இருக்கிறானா புரண்டுட்டே இரு. கூப்பிடுற அளவு கூப்பிடுவார் ஆண்டவர். அப்புறம் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அல்லேலூயா. தருணம் கொடுக்கிற அளவுக்கு தருணம் கொடுப்பார், வாய்ப்பு கொடுக்கிற அளவுக்கு வாய்ப்பு கொடுப்பார். ஆமாம், எத்தனையோ பாவமான காரியங்களை உழன்று கொண்டிருந்தோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை மீட்டு கழுவி, அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி அவருடைய சமூகத்தில் உட்கார வச்சு அவரை பாட ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையாய் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நாம் ஓடி நமக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஓட்டத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நாமம் தரித்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய நாமம் தரித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வேதத்திலே வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுங்க 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் எப்படியாய் சொல்லுங்க? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பல்லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எனக்கு தேவையோடு வந்திருக்கிறீங்க, கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கிறீங்க, பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உங்களுக்கு சேமத்தை தருவேன் அப்படின்றார். அல்லேலூயா. சேமத்தை விரும்பாத யாருமே உலகத்தில் இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஆசை, எனக்கு சேமமா என் பிள்ளைங்க இருக்கணும், என் குடும்பம் சேமமா இருக்கணும், என் மனைவி சேமமா இருக்கணும், என் கணவர் சேமமா இருக்கணும், நான் செய்யற வேலையில நான் சேமமா இருக்கணும். அப்படிதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. யாருக்கு ஆண்டவர் சேமத்தை தருவாராம்? அவருடைய நாமத்தை தரித்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சேமத்தை தருவார். இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை தரித்த கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு 4 காரியம் செய்வாங்களாம். அந்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கும். என்ன இருக்குன்னு சொல்லுங்க? அல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எங்கப்பா தாழ்ந்து இருக்கோ அங்கதான்ப்பா தண்ணி தங்கும். அதே மாதிரி தாழ்த்துவேன்னா ஆசீர்வாதம் சரசன் மேல பங்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே, தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் அது போதுமே அப்படின்னு பக்தன் அழகாக பாடினார். இன்னைக்கு கிருபை வேணுமா? சேமம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்திலே சொல்லுவார், அவர் தன்னைத்தான் தாழ்த்தி என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த 2வது அதிகாரம் எல்லாம் எடுத்துங்களேன். அழகான ஒரு வசனம், நமக்கு பிரயோஜனமான ஒரு வசனம். எல்லாரும் எடுத்து அந்த வசனத்தை சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம். அவரை குறித்து வேதம் எப்படியாய் சொல்லுகிறது? 5வது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் ஆண்டவருங்க, அவரே தம்மை தாமே தாழ்த்தினார்.
சிலுவையின் மரண பரியந்தம் இன்னைக்கு இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, இந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கு, இந்த விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு அவர் தன்னை தாழ்த்தி சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்தி, நீ பாவத்தில் இந்த விடுதலை பெற வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சேமம் வர வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி தம்மையே வறுமையாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. அந்த ஆண்டுடைய நாமத்தை தரித்த கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தான் கர்த்தர் சேமத்தை கொடுப்பா. அவருடைய நாமத்தை தரித்தவர்களுடைய சுபாவம் வேதம் சொல்லுகிறது, அவங்க தங்கள் தாழ்த்துவாங்க. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லா மனிதனுக்கும் உண்டு, எல்லா மனிதனுக்கும் பிரச்சனைகள் உண்டு. ஆண்டுடைய நாமம் தரித்த பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனை வேளையிலே நீ மனிதனை தேடி போகாதே, உலக மனிதனை தேடி போகாதே, உலக மனிதனை நம்பாதே. நம்ம சிடியில் ஒரு பாட்டு உண்டு, மனிதனை நம்பி நம்பி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு, சீயோன் மலை கேசட்ல. நிறைய பேர் மனிதனை நம்புறாங்க, ஏமாற்றப்படுறாங்க. தங்களுடைய பிரச்சனை இல்ல ஒரு வக்கீல்கிட்ட போய் சொல்றாங்க, இல்ல உலக மனிதனிடத்துல போய் சொல்றாங்க, ஏமாற்றப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் நம்முடைய காரியங்களை சொல்வதற்கு ஏற்ற ஒரு நபர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு மாத்திரமே. ஆமென். அவர் நமக்கு நாம் ஒரு காரியத்தை சொன்னா நம்ம ஏமாத்த மாட்டாரு, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். சங்கீதக்காரன் அழகாக சொல்வார் 55வது சங்கீதத்துல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பா, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டா. நம்முடைய பாரங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள், நம்முடைய தேவைகள் அத்தனையும் கொண்டு போய் மனிதனிடத்துல கொட்டாதே. நம்ம ஜீசஸ் கிட்ட நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வைப்பீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பா. வேதத்தில் அன்னாளை குறித்து வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, தன்னுடைய இதயத்தை எல்லாம் உடைத்து தேவனுடைய ஆலயத்திலே ஊற்றினாள். அன்னாளுக்கு நல்ல கணவர் இருந்தாங்க, தன்னை நேசிக்கிற தன்மேல் அன்பு கூறுகிற, தன்மேல் கரிசனை உள்ள நல்ல ஒரு கணவர் எல்கானா இருந்தார். ஆனாலும் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் ஆண்டவர் மாத்திரமே என்பதை அறிந்து கொண்டு, ஆண்டவரால் மாத்திரமே முடியும் என்பதை அறிந்து கொண்டு நேரடியாக ஆலயத்திற்குள் போய் தன்னுடைய இதயத்தை உடைத்து தன் பிரச்சனைகள் மொத்தத்தை ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஊற்றிவிட்டு அப்புறம் தூக்கப்படவில்லை. வேதம் சொல்லுங்க, 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிச்சு பாருங்களேன், 1வது அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்புறம் அவள் தூக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் கவலைப்படலை. ஏன்? அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அன்னாளுக்கு ஒரு விசுவாசம். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுட்டார். எனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவர், என் ஜெபத்தை ஆண்டவர் தள்ளு. இன்னைக்கு தேவையோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய நாமத்தை தரித்த கர்த்தருடைய பிள்ளையே, என்ன பிரச்சனையா இருந்தாலும், அது என்ன தேவையா இருந்தாலும், நீ நினைக்கிற அது முடியாது, அது முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரால முடியாதது ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற ஆண்டவரால முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரால் எல்லாமே கூடும். ஆனா விசுவாசம் மாத்திரம் வேணும், விசுவாசம் மாத்திரம் வேணும். நீ விசுவாசித்தால் இயேசுவால் முடியும் என்று விசுவாசித்தால். ஒரு பஸ்ல ஏறுறோம், பஸ்ல ஏறிட்டு விசுவாசத்தோடு டிக்கெட்டை வாங்கிட்டு உட்காந்துரும் சீட்ல. அந்த டிரைவர்கிட்ட போய், டிரைவர் சார் நான் பாரிஸ் போனோம், ஒழுங்கா என்ன பாரிஸ்ல கொண்டு விடுவீங்களா? வழியில எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்ணிடுவீங்களா? அப்படியா கேட்போம்? அப்படி கேட்பீங்களா? கேட்க மாட்டோம்ல. அந்த டிரைவர் மேல 100% விசுவாசம் வச்சிடறோம். பஸ்ல ஏறினா கண்டிப்பா என்ன எங்க கொண்டு போய் விட்டுருவாரு? நான் பாரிஸ் போகணும், கரெக்டா நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்ல கொண்டு விட்டுருவார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த சாதாரண காரியத்தை விசுவாசிக்கிற நீங்க, நம்முடைய ஆண்டவர், அவருடைய நாமத்தை தரித்த நீங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு சேமத்தை தருவா, நான் அவருடைய சமூகத்தில் செபித்தால் எனக்கு ஒரு சேமம் கிடைக்கும், எனக்கு ஒரு அற்புதம் கிடைக்கும், எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவா, என் கணவர் ரட்சிக்கப்படுவா, என் கணவனுடைய பாவ பழக்கங்கள் மாறும், என் பிள்ளைகளுடைய பாவ பழக்கங்கள் மாறும், என் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். என்னை விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னார், விசுவாசிப்பாய் என்று சொன்னார், தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், செத்து போய் 4 நாள் ஆயிட்டே, 4 நாள் ஆச்சு, நாருமே நாற்றம் அடிக்கிற ஒரு நிலைமை. முடியாது, இனி நடக்காது. உலக மனிதனுடைய வார்த்தை அதை தான் சொல்லும், இனி நடக்காது, இனி முடியாது. ஆனால் ஆண்டவரால் முடியும். ஆமென். ஆண்டவரால் முடியும். எல்லாம் சொல்ல, ஆண்டவரால் முடியும்.
நான் ஆராதிக்கிற ஆண்டவரால முடியும். ஆமென். நம்புங்க, ஆண்டவர் அப்படியே 100% விசுவாசிங்க. அவர் கைவிடுகிற ஆண்டவர். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 26வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினா. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உம்மையே நம்பி இருக்கிறபடியா. உம்மை நம்பி வந்தேன் அவக்க. இன்னைக்கு யாரை நம்பி வந்திருக்கிறீங்க? யாரை நம்பி வந்தீங்க? சொல்லுங்க, யாரை நம்பி வந்தீங்க? ஆண்டவரை நம்பி வந்த. நானும் ஆண்டவரை நம்பி வந்தேன். நீங்களும் ஆண்டவர். இங்க இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாரும் யாரை தான் நம்பி வந்திருக்கிறோம்? ஏசப்பாவை நம்பி வந்திருக்கிறோம். அவர் தான் நமக்கு அப்பா. ஆமென். அவர் தான் நமக்கு நல்ல தகப்பன். தேவனுடைய ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டா, சேமத்தை தருவா. ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அங்க ஒரு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போடுற, பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப. ஒருவேளை இன்னைக்கு இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு கொஞ்ச நேரத்தில் ராப்போச்சனை எடுக்க போறோம். ஒன்னே ஒன்று ஆண்டவர் சொல்றார், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதைகள், வழிகள், சுபாவங்கள், ஆசைகள், விருப்பங்கள் ஏதாவது இருக்கும் என்று ஆண்டவரே கிருபையா என்னை மன்னியும் ஆண்டவர். என்ன பாவமா இருந்தாலும் மன்னிப்பதற்கு ஆண்டவர் தயவு இருத்தவர். ஆனா நீ ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடணும். வேதம் சொல்லுகிற, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிப்பதற்கு ஆண்டவர் தயவுள்ள ஆண்டவராயிருக்கிறார். மன்னிப்பதற்கு அவருடைய ரத்தம் போதுமானதாயிருக்கிறார். இன்னைக்கு இந்த காலவேளை நீ அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தார், இந்த பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை தார், இந்த பழக்கம் என்னை விட்டு போக மாட்டேங்குது ஆண்டவரே, நான் இதிலிருந்து விடுதலையாக எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் நினைத்தால் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். சகேயு வேதம் சொல்லுகிறது, அவனுடைய பழக்கம் வரி வசூலிக்கிற ஒரு தொழில். வரி வசூலிக்கிறவன். அந்த நாட்களிலே வரி வசூலிக்கிறவன், டாக்ஸ் கலெக்டரை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது. ஐயோ வந்த அநியாயக்காரன், அவங்ககிட்ட 95 ரூபாய் வரி கொடுக்கணும். 95 ரூபாய் வரின்னா 100 ரூபாய் கொடுத்துட்டு 5 ரூபாய் திருப்பி வாங்க மாட்டேன், ஏன்னா அவன் கையிலேருந்து வாங்கினா பாவம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த காலத்தில். டாக்ஸ் கலெக்டர் இருக்காங்கல்ல, அவன் டாக்ஸ் கலெக்டர் தானே. அவங்க எல்லாம் வழக்கமாக 95 ரூபாய் தான் வரி, இல்லை 90 ரூபாய் தான் வரி. இப்போ சில்லறை எல்லாம் 100 ரூபாய் கொடுத்துட்டோம். நான் நம்ம ஊர் கணக்கு சொல்கிறேன். 10 ரூபாய் திருப்பி அவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டோம், அந்த நாட்களில் வாங்க மாட்டாங்களே. ஏன்? அவன் கையிலேருந்து வாங்கினாலே சாபம் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நபர் தான் சகேயு. அந்த மோசமான நபரையும் தேடி ஏசப்பா வந்தபோது அவன் என்ன செய்தான் சொன்னான் தெரியுமா? நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் எத்தனத்தையா திருப்பி கொடுக்கிறேன்? 4 தனியா திருப்பி கொடு. அவன் தன்னுடைய வழியை சரி பண்ணினான். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாவம் இருக்கிறது, அநியாயம் இருக்கிறது, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறது, ஐயோ சாபங்கள் இருக்கிறது, ஓ உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்கிறது, வேசித்தனம் இருக்கிறது, ஓ உம்மை துக்கப்படுத்துகிற காரியம் இருக்கிறது, எல்லாத்தையும் தூக்கி போடுறான் ஆண்டவர், எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். ஏசப்பா சொன்ன, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. சேமம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? நன்மை வேணுமா? அவருடைய நாமத்தை தரிச்ச கர்த்தருடைய பிள்ளையே, இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்காத, இன்னும் பாவம் பண்ணிட்டு இருக்காத. போதும், இயேசுவுக்காய் வாழு. இன்னும் கொஞ்ச காலம். இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகையில போகணுமா? போய் நிக்கணுமா? 10 கன்னிகளை குறித்து ஆண்டவர் சொன்னா, புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கலையத்தில் எண்ணெயும் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். எண்ணெயும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க. தீவெட்டியும் வச்சிருந்தாங்க, எண்ணெயும் வச்சிருந்தாங்க. தேவனுடைய பிள்ளையே, மணவாளன் வர தாமதிச்சு. எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, எங்கெங்க வரப்போறாரு ஏசப்பா, வராருன்னு. அப்போ அந்த காலத்திலேயே சொல்றாங்க, எங்க தாத்தா காலத்துல, பாட்டி காலத்திலேயே, அப்போ சில நாட்களே சொல்றாங்க, அவர் எங்கெங்க வரப்போறா, எப்போ வருவா தெரியாது, எப்படி வருவா தெரியாது, எந்த ரூபத்தில் வருவா தெரியாது. தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொல்லிட்டா வருவாரு, எப்போது வருவார். ஆயத்தமா ஓட்டத்தை முடிச்சா உடனே வா என்கிட்ட வந்துரு, அவ்வளோதான் உனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னுவாரு. யாருக்கிட்டையும், கணவன்கிட்டையும் சொல்ல முடியாது, பிள்ளைங்கள்ட்டையும் சொல்ல முடியாது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. பாசமா போன மாதிரி டமான்னு போக முடியாது. தேவனுடைய பிள்ளையே, எப்போ வந்தாலும், எப்போ ஆண்டவர் கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அவருடைய வருகையில் காணணும்.
ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும், எனக்கு கொஞ்ச காலம் வாழ போகிறோம், கொஞ்ச காலம் இருக்க போகிறோம். இந்த கொஞ்ச காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகளை திரும்பி ஆண்டவருடைய முகத்தை நான் தேடுவேன். அந்த வசனம் சொல்கிறது, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் கேட்கிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் என்ன என் ஜெபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார். ஆமென். நான் விண்ணப்பித்த விண்ணப்பத்தை கேட்டா ஏசப்பா கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு சமாதானத்தோடு போறீங்க, சந்தோஷத்தோடு போறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார், சேமத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை தரித்த தேவனுடைய பிள்ளைகளா, அவருக்கு உண்மையுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளா, அவரை ஆராதிக்கிற நீங்கள் உண்மையாய் ஆராதிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பா, நம்மை ஆசீர்வதிப்பா, சேமத்தை தருவா, ஜெபத்தை கேட்பா, அற்புதங்களை செய்வா. உபாகமம் 28வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தின் ஆழத்தோடு ஒரு சில சத்தியங்களை நான் பார்த்தோம். அவருடைய நாமத்தை தரித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற சிறப்பான நன்மைகள், ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனத்தை கொண்டு நாம் வேதத்திலே தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே முதல் ஆசீர்வாதம், அவர் சேமத்தை கொடுக்கிற, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற, நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை தரித்த தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். மூன்றாவதாக 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்படும் போது தேவன் உன்னை நிலைப்படுத்துகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். அவர் உன்னை நிலைப்படுத்துவார். எத்தனை சக்திகள் உனக்கு விரோதமாய் எழும்பி நீ நிலைப்படக்கூடாது என்று சொல்லி உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினாலும், ஆண்டவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் கண்டிப்பாய் கர்த்தர் உன்னை நிலைப்படுத்துவார். உனக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம், பில்லி சூனியம் பண்ணலாம், என்னதான் பண்ணினாலும் தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் தேவன் உன்னை நிலைப்படுத்துவார். எந்த வல்லமைகளும் எந்த சக்தியும் உன்னை சேதம் செய்ய முடியாது, அசைக்க முடியாது. வேதத்திலே 2 நாளாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் 17வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை நிலைப்படுத்தி அவனோடு கூட இருந்து என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்ன? நீங்கள் அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் பாகால்களை தேடவில்லை, அவன் தன் தகப்பனுடைய தேவனை தேடினான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். விக்கிரகங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி நீ வீசி விடுவாய். அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க முடியாது. வேதத்திலே நீங்கள் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி யோசபாத் நடக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய செய்கைகள் அருவருப்பான செய்கைகள். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடந்தார். ஜீவனுள்ள ஆண்டவர் என்ன வேதத்தில் சொன்னாரோ, பிரமாணங்களிலே சொன்னாரோ, அந்த வசனத்தின்படி அவன் நடந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் யோசபாத்தை திடப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. 5வது வசனம் சொல்லுகிறது,
யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு என்ன கொண்டு வராங்க? காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல வாசிக்கிறோம். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது என்று சொல்லி கடைசி வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, உன்னை வெறுத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள், உன்னை தூஷித்தவர்கள், உன்னை அவமானமாய் பேசுகிறவர்கள் உன்னோடு கூட உன்னை கனப்படுத்தும்படியாய் அவர்களை ஆண்டவர் கொண்டு வருவார். எப்போது தெரியுமா? அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்படும் போது தேவன் உன்னை நிலைப்படுத்துவார். எந்த வல்லமையும் உன்னை எதிர்க்க முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார், தைரியப்படுத்தி நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, அந்த அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது. 2 நாளாகும் 17வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வழிகளில் அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு சிலரை பார்த்தீங்கன்னா, சில வாலிபர்களை பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாமோ உற்சாகம் கொள்றாங்க, எதுக்கெல்லாமோ உற்சாகம் கொள்றாங்க. சில பெரியவர்களை பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாமோ உற்சாகம் கொள்றாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டுடைய வழிகளிலே நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு உற்சாகமா இருக்க வேண்டும். ஆண்டுடைய வழிகளில் நடக்கும்போது உன்னை ஆண்டவர் திடப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். தேவனுடைய பிள்ளையை, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே உன்னை திடப்படுத்துவார். நீ இருக்கிற பகுதியிலே உன்னை நிலைநிறுத்துவார். எந்த வல்லமைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆகவே யோசபாத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஐஸ்வர்யம் வந்தது, கனம் வந்தது, எல்லாமே வந்துச்சு. சிலரை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வந்த உடனே ஆண்டவரை விட்டுருவாங்க. ஆனா யோசபாத் அப்படி அல்ல. ஆண்டவரை விடல, உலகத்தை பிரியப்படுத்தவில்லை, மாம்ச இச்சையில விழல, ஆண்டுடைய வழியை விட்டு விலகாதபடி அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என்று சொல்லிப்பார். இன்னும் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும், இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், இன்னும் ஆண்டுடைய காரியங்களிலே நான் நடக்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகம் கொண்டான் கர்த்தருடைய பிள்ளையே. ஆகவே இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டபடியினாலே உன்னை ஆண்டவர் நிலைநிறுத்துவார், நிலைப்படுத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை நிலைப்படுத்துவார். 4வதாக எசேயா 62வது அதிகாரம் அவனுடைய 2 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்கே எப்படியாய் வாசிக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்ட 2வது வசனம் சொல்லுகிறது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். 3வது வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். 4வது வசனம், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் வியூலா என்னும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. இதுவரையிலும் ஒரு மாற்றம் இல்லாதபடி துக்கத்தோடு ஒருவளை காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். அல்லேலூயா. மாற்ற வேண்டும், மாற்ற வேண்டும் என்று சொல்லி எதெல்லாமோ காரியத்தை நீ ஆசையாய் காத்திருந்தாய். மாற்றத்திற்கு பதிலாக ஏமாற்றம் உனக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு மாற்றத்தை நான் தருவேன். ஆண்டுடைய நாமமாத்தன் உனக்கு தரிக்கப்பட வேண்டும். அல்லேலே சொல்லுமா, இதுவரை நீ கைவிடப்பட்டவன், பாழான தேசம், இதுவரை கைவிடப்பட்ட ஒரு நபராய் ஒருவளை நீ காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கர்த்தருடைய பிள்ளை, வேண்டாம் நீ வேண்டாம் என்று சொன்னவர்கள் உன்னை தேடி வரும்படியாய் கர்த்தர் செய்வாரா? 5வதாக கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எனக்கு பிலிப்பியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 11வது வசனம் இப்படியாய் சொல்லுகிற 4வது அதிகாரம் 11வது வசனம், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டே. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் உன்னை தேறினவனாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. சில வேளைகளிலே குறைச்சல்கள் வரும்போது சிலர் முறுமுறுப்பார்கள். குறைச்சல்கள் வரும்போது ஆண்டவரை தூஷிப்பார்கள். குறைச்சல்கள் வரும்போது சபைக்கு வர மாட்டாங்க, செபிக்க மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு,
அவருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் நீ ஒரு தேறின ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறுவாய். அல்லேலூயா. இந்த கிராமங்கள் எல்லாம் வாத்தியார் மாதிரி சொல்லுவாங்க, சில பசங்களை பார்த்து சொல்லுவாங்க, இது தேராத கேஸ் அப்படின்வாங்க, இது தேராத கேஸ் அப்படின்வாங்க. ஏன்னா சிலர் அப்படி அந்த கிராமங்களில், இங்கே சிட்டியில் பண்ண அவ்வளோதான், பசங்க சூப்பராக போட்டுருவாங்க அந்த வாத்தியாருக்கு, நீயா என்ன நீ தான் தேராதவன் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியாருக்கே உத போடுற பிள்ளைங்க நிறைய இந்த சிட்டியில் இருக்கிறாங்க. கிராமங்களையும் இப்போ இருக்கிறாங்க போல இருக்கு, தெரில. ஆனால் அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வாத்தியாரெலாம் சில பையங்களை சொல்லலாம், இதெல்லாம் தேராதுப்பா, தேராது. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், படிச்சுட்டு வேணா படிச்சுட்டு வர மாட்டான், ஹோம்ஒர்க் பண்ணுனா பண்ண மாட்டேங்கிறான், ஒன்றுமே கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். எங்கப்பா இவன் என்ன பண்ண போகிறான்? ஒருவேளை அந்த வாத்தியார் கூட தேராதுன்னு சொன்னாலும், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் ஒரு பிரதர் என் கூடயே படித்தவர், அவரை வாத்தியார் நல்லா திட்டுவார் தேராதுன்னா. அவன் திடீர்னு மெட்ராஸ் வந்தான், அவனை பார்த்தான். அப்புறம் ஊருக்கு வந்த கேட்டா, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டா, நான் பிகாம் முடிச்சுட்டு நான் இப்போ நல்ல ஒரு பேங்கில் வேலை செய்கிறேன். உலக மனுஷன் நீ தேராதவன் அப்படின்னு சொன்னாலும் அந்த பையன் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? பக்கா இண்டு பையன், அங்கே ஊரில் பக்கா இந்து பையன், RSS பையன். ஆனால் சென்னைக்கு வந்து அவன் உண்மை கிறிஸ்தவனா மாறினா வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார், தேறினவனாய் மாற்றினார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நாம உனக்கு தரிக்கப்பட்டது என்று சொன்னால் உன் ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேறின ஒரு தேவ பிள்ளையாயிருப்பாய், கனமுள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பாய். இந்த வசனம் சொல்லுகிறது, என் குறைச்சலை நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். போதனை என்ன தெரியுமா? எல்லா நிலைமையிலும். மம்மி இன்னைக்கு சிக்கன் கறி போட்டாங்க, நல்ல மம்மி அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, மம்மி நீங்கள் தான் சூப்பர் மம்மி, சிக்கன் போட்டீங்களே, எனக்கு ஒரு பீஸ் அதிகமாக வச்சிங்களே, நீங்கள் நல்ல மம்மி. நாளைக்கு அதே மம்மி சாம்பார் மாத்திரம்தான் வச்சாங்க, டே உடம்பு முடியலடா, சாம்பார் தான் வச்சிருக்கேன்டா, சும்மா தொட்டுக்க எது இருக்குடா, சாப்பிட்றோம். என்ன மம்மி நீ எல்லாம் ஒரு மம்மியா? வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். சொல்லுங்களேன். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும். மம்மியை திட்டக்கூடாது, டேடியை திட்டக்கூடாது. திட்டாதங்க, பேசாதங்க, ஏன் பெத்தேன்னு கேட்காதீங்க, அவன் வீட்டில் ஏன் பிறந்தேன்னு கேட்காதீங்க. ஏசப்பா அவங்களுக்கு நல்ல மம்மி நல்ல டேடியை தந்திருக்கிறாரு, அவங்களுக்காக நீடி தாய்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணோம், பிள்ளைங்க ப்ரேயர் பண்ணோம். அல்லேலூயா. எத்தனை பிள்ளைங்க சொல்கிறீங்க, எங்கள் மம்மி டேடிக்காக கண்டிப்பாக இதுவரை நீங்கள் என்ன ப்ரேயர் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்னிலேருந்து எங்கள் மம்மி டேடிக்கு நீடி தாயில் தரணும் ஆண்டவரே அப்படின்னு சோமனும். உங்களுக்கெல்லாம் நல்ல டேடி மம்மியை கொடுத்துருக்காங்க, திட்டக்கூடாது. மம்மி டேடி என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. அவங்க திட்டினாலும் என் நன்மைக்காக திட்டுறாங்க, அவங்களுக்காக என்ன பண்ணணும்? நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணோம். நல்ல கையை தூக்கி கையை தூக்கி கையை தூக்கி கையை தூக்கி இன்னையிலேருந்து எங்கள் டேடி மம்மிக்காக ஜெபம் பண்ணுவோம். கண்ணை மூடிட்டு சொல்லுங்களேன், தீர்மானம் பண்ணுங்களேன், ஒரு தீர்மானம் புதுசாக எடுத்துங்களேன், ஜெபம் பண்ணும். பொய் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக ஜெபம் பண்ணும். ஒரு 2 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுவோம். நல்லா தூக்கு. ஓகே. 2வது ஒரு காரியம், டேடி மம்மி என்ன சொல்கிறாங்களோ கீழ்ப்படியணும், ஒபே பண்ணணும். ஏற்று பேசக்கூடாது, டேடி மம்மி கிட்ட சண்டை போடக்கூடாது. அவங்களை டென்ஷன் ஆக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஸ்தோத்திரம் தான். உட்காருங்க, நல்ல பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மையாகவே ஆண்டுடைய பிள்ளைங்க, நம்ம எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைங்க, ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைங்க. நாம் நம்முடைய ஆண்டவர் எல்லா நிலைமையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. எல்லா நிலைமையிலும், எந்த சூழ்நிலையும். ஒரு பாடல் உண்டு, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எல்லா நிலைமையிலும் ஆண்டுடைய சமூகத்தில் மனரமியமாயிருக்கிறேன். நீங்கள் வேதத்திலே பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோ. அங்க என்ன சொல்லுகிறது? நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோ. கர்த்தருடைய பிள்ளையே, என்ன சிந்தை?
நான் மனரம்யமா இருக்கேன். போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். ஆண்டவர் பாதுகாப்பாய் அவர்களோடு கூட இருந்தார் என்று சொன்னேன். பகல் என்று சொல்லும் போது மகிழ்ச்சியான சந்தோஷமான அனுபவங்கள், இரவு என்று சொல்லும் போது பாடுகள், உபத்திரவங்கள், தூக்கங்கள், நிந்தைகள், பரியாசங்கள், கைவிடப்பட்ட நிலைமைகள். பகல் அனுபவத்திலே, அந்த மகிழ்ச்சியான அனுபவத்திலே, சந்தோஷமான அனுபவத்திலே நாம் சந்தோஷமாய் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இரவின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரை விட்டு விடாதபடி, ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு, ஆண்டவரே இந்த பாதையில என்னை நடத்துறீங்க, இந்த ட்ராக்ல என்னை நடத்துறீங்க, நீ நடத்துகிற வழிகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா. ஒருபோதும் ஆண்டவரை திட்டக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. இன்னும் அதிகமாய் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய், இன்னும் அதிகமாய் உத்தமமாய் வாழணும், இன்னும் அதிகமாய் உண்மையாய் வாழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவர் எந்த சிந்தையாய் இருக்க கடவோ. எந்த சிந்தை தெரியுமா? வேதம் என்ன சொல்லுகிறது? பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தருக்குள். அந்த பிலிப்பியர் புத்தகத்தை எல்லாம் எடுத்து 3வது அதிகாரத்தை கையில் அப்படியே வச்சிங்களேன். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் சொல்லிட்டு அந்த வசனத்திலே சொல்லுகிறாரு, எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல. நான் இப்படி சொல்றேன், சொன்னதையே சொல்லுவது எனக்கு வருத்தம் அல்ல. என்ன சந்தோஷம் வேணும்? கர்த்தருக்குள் சந்தோஷம். எனக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கை தட்டுறவங்களை பார்த்தீங்க, அவங்க தான் உண்மையா சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்க யோசிக்கிறாங்க, என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்றீங்களா? கையை தட்டி சந்தோஷமா கரங்களை தட்டி பாடுவோமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதா சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கரங்களை தட்டி சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சர்வவல்ல தேவன் அவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க என்னோடு இருக்கிறார்? சொல்லுங்கள், என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் இந்த ட்ராக்ல என்ன நடத்துகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, அந்த வசனத்தை அந்த வார்த்தையை மாத்திரம் கவனிங்களேன். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். ஒரு ட்ராக். என் ட்ராக் உங்களுக்கு இல்லை, உங்க ட்ராக் எனக்கு இல்லை. எனக்கு தனி ட்ராக், தனி வழி. பைபிள் வசனத்தை சொல்றேன். எல்லாருக்கும் ஒரே ட்ராக் அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி.
அந்த பாதை வழியா தான் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இன்பங்கள், துன்பங்கள், நாம் விரும்புகிறது, நாம் விரும்பாதது எல்லாம் தேவன் அனுமதிக்கிற காரியங்கள். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஆண்டவர் அனுமதிக்கிறார். பைபிள் அழகான ஒரு வசனம் உண்டு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் சொல்லுங்களேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அல்லேலூயா. தேவன் இந்த பாதையிலே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாதையிலே நடத்துகிற ஆண்டவர் இந்த காரியங்களை எனக்கு அனுமதித்திருக்கிறார். நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். நான் தூக்கப்பட்டு பிரயோஜனம் இல்லை. மகனே, நான் தான் இந்த காரியங்களை அனுமதிக்கிறேன். நான் தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் தான் உன்னை குழியில தூக்கி போட்டேன். யோசேப்பு குழியில நான் தான் போட்டேன், போட வச்சேன். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, அந்த தீமை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற்றினார். யோசேப்பு சொல்லுவாரு, பிரதேஷ் கிட்ட சொல்லுவாரு, அண்ணன்மார் கிட்ட, அண்ணனே, அன்பு அண்ணனே, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆண்டவரோ அந்த தீமையை நன்மையா மாற்றினார்ப்பா அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷன் தீமை செய்யலாம், ஆண்டவர் தீமை செய்கிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் நடத்துகிற பாதை அது தண்ணீரின் பாதையா, அக்னியின் பாதை, எந்த பாதையா நமக்கு தெரியாது. அவன் நடத்துகிற பாதை, அந்த பாதையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பா. அவன் நம்மை கைவிட மாட்டா. அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். எதில் ஆராதனை சொல்லுங்க? எதில் ஆராதனை? எப்படி ஆராதனை? ஆவியிலே ஆராதனை. நாம் ஆராதிக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம். அதான் சொல்லுவேன், எழுமி இல்லைங்க, கையை தட்டுங்க, ஆராதிங்க, சத்தமா பாடுங்க, வாங்கி திறந்து பாடுங்க. எதுக்கு சொல்றோம்? ஆவியிலே ஆராதனை. ஆராதிக்கும்படியாய் வருகிறோம், அவரை தொழுது கொள்ளும்படியாய் வருகிறோம், வொர்ஷிப் பண்ணும்படியாய் வருகிறோம். தேவனுடைய பிள்ளையே, ஆராதிக்கிற உன்னை ஆண்டவர் சும்மா விட மாட்டா. ஆராதிக்கிற உங்களை ஆண்டவர் வெறுமனே அனுப்ப மாட்டா. நீ உண்மையாய் ஆராதிப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அதே பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 2வது வசனம் கொஞ்சம் வித்தியாசமான வசனமாக இருக்கிறது. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த முதல் வார்த்தை சொல், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? நாய்களுக்கு, நாய் என்ன செய்யும்? கக்குனதை சாப்பிடும், விட்டதை சாப்பிடும், வேண்டாம் என்று சொல்லி கக்குனதை சாப்பிடும். தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வராது. இது வேண்டாம், நான் இனி ஆண்டவருக்காய் ஜெபிப்பேன் என்று சொல்லி தீர்மானித்து விட்டு மறுபடியுமாய் டாஸ்மாக் கடலை போய் நிற்கிறது அல்ல, மறுபடியுமாய் உலக இச்சையிலே விழுவது அல்ல, மறுபடியுமாய் பாவத்தை செய்கிறது அல்ல. நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு உண்மையா இருப்பேன். இன்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிருக்கீங்க, புதிய தீர்மானம். எத்தனை பேர் பண்ணீங்க? இன்னைக்கு தீர்மானம் பண்ணவங்க. அம்மா, வாலிப பிள்ளைங்களா, வாலிப தம்பிமாரு தீர்மானம் பண்ணீங்களா? வாலிபம் இல்லை, இல்லை, அப்பா அம்மா இருக்கணும். தீர்மானம் பண்ணீங்களா? என்ன தீர்மானம்? அப்பா அம்மாவை ஜெபம் பண்ணுவேன், அப்பா அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுவேன், பிரார்த்தனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்ன உனக்கு ஜெபம் பண்ணுறது? தயவு செய்து நீ வா போ அப்படின்னு பிள்ளைங்க அப்பா அம்மாவை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. நீங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லி பழகணும். என்ன சொல்லணும்? நீ வா, கொடு, உட்காரு, அப்படி அல்ல. வாங்க போங்க உட்காருங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் யார்? தேர்னவங்க, வெற்றி பெற்றவங்க, பாஸ் ஆனவங்க. தோத்து போனவங்க தான் வா போ, அங்க உட்காரு, அங்க 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 கரமணி பழக வேண்டும். இருக்கட்டும், நம்ம டாபிக் வந்துடும். கக்குனதை தின்னுகிற சுபாவம் நாய்களுக்குரிய சுபாவம், விட்டதை மறுபடியும் செய்கிற சுபாவம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமம் தரித்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டும். தேறின கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆவியிலே ஆராதனை செய்து நான் விட்டேன், இனி தொடமாட்டேன், இது வேண்டாம் என்று விட்டு விட்டேன், என்ன வந்தாலும் இனி இயேசுவுக்காய் ஜெபிப்பேன். அல்லேலூயா. பாரமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறே, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக. அல்லேலூயா. இயேசு ராஜாவின்
இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அதே பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். இந்த பாட்டுக்கு அப்படியே அங்க வரும். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. எண்ணினேன். பவுல் என்ன சொல்றாரு? நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு எவைகள் லாபம்? அத்தை பொண்ணை கட்டினா மாமா சொல்றாரு தோட்டம் எழுதி வைக்கிறேன்டா, ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம குல கோயில் அவன் தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்ற. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? விட்டுட்டோம். அதை தொடமாட்டோம், தீர்மானம் பண்ணிட்டோம். அந்த சாமியை கும்பிட மாட்டோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம். ஐயோ, அத்தை சொல்றாங்க தோட்டம் வேணுமா, அதுல இருக்கிற அந்த பண்ண வீடு வேணுமா, 100 சவரன் நகை வேணுமா, உனக்கு கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன்னு சொன்ன அது வேணுமா, இல்ல இயேசு வேணுமா? ரொம்ப டெம்டேஷன். ஆனா நீங்க என்ன டிசைட் பண்ண போறீங்க? நீங்க என்ன டிசைட் பண்ணுவீங்க? தோட்டம், வீடு, வேலை, நகை. இன்னைக்கு ஒரே நாள் என்ன எங்க அத்தை பெரிய ஆளா மாத்த போறாங்க. ஜீசஸ் என்ன அப்புறம் பார்த்துக்கலாம், மணி பாரு, தயபெருத்த ஆண்டவர், அவர் இரக்கமுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர். உன்னை விட்டுட்டு ஆண்டவர் போயிடுவார். அல்லேலூயா. உன் தோட்டமும் உன் துறவும் உன் வீடும் உன் ஆஸ்தியும் உன் நகையும் இங்க உலகத்துல இருக்கும். அப்புறம் அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்து ஆட்சியில நீ அவ்வளவுதான், உன்னால நிலை நிற்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருக்காக ஒரு காலம் முன்னாடி வச்சுட்ட. இனி என்ன செய்யக்கூடாது? பின்னாடி ஓடுகிறே, நான் ஓடுகிறே, இயேசுவுக்கா நான் ஓடுகிறே. அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். யாருக்காக? ஜீசஸுக்காக. என்னை மீட்ட, எனக்காக ரத்தம் சிந்தின, எனக்காக கல்வாரி சிலுவையில் தொங்கின இயேசுவுக்காக நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். இனி பின்னாடி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. 8வது வசனம் சொல்லுகிறது, அதே பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தனாகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு, அவருடைய ஆசை இன்னும் கிறிஸ்துவை அறிய வேண்டும், கிறிஸ்துவை இன்னும் அறிய வேண்டும். அறிஞ்சது கொஞ்சம். உலக போல ஒரு சொன்னார், கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னாரு. இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, எனக்கு நம்முடைய ஆசை இயேசுவை இன்னும் நான் அறிய வேண்டும், இயேசுவுக்குள் இன்னும் நான் கடந்து போக வேண்டும், இன்னும் ஆவியிலே நிரம்ப வேண்டும், இன்னும் செபிக்க வேண்டும், இன்னும் அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும், இன்னும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், இன்னும் நீதி செய்ய வேண்டும், இன்னும் உண்மையாய் வாழ வேண்டும். கடந்தது அல்ல. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில குறைவுகள் வந்திருக்கலாம், ஆண்டவர் கிருபையாய் மன்னித்தா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா என்ன மன்னிச்சா, இனி இயேசுவுக்காக கடைசி மூச்சு இருக்கிறது வரையில் ஜீசஸுக்காக நான் வாழுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லும் அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக 9வது வசனத்திலே பவுல் சொல்லுவார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அந்த கடைசி வார்த்தையை பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. யாருக்குள் இருக்கிறவன் என்று? கிறிஸ்துவுக்குள். எத்தனை பேர் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய சுபாவங்கள், பழைய ஆசைகள், பழைய விருப்பங்கள் எல்லாம் இனி இயேசுவுக்காக நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவுக்காய் வாழுவோம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேறின ஒரு தேவனுடைய பிள்ளையாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வந்தாலும் முறுமுறுக்காதபடி, ஆண்டவரை மறுதலிக்காதபடி, என்ன வந்தாலும் என் வாழ்க்கையில ஜீசஸுக்காக நான் வாழுவேன்.
ஆகையால் நம்மை தேறினவர்கள் யாவர் எந்த சிந்தையா இருக்க கடவோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் எச்சரிக்கையுள்ளவனாய் இருப்பேன். ஆவியிலே ஆராதனை செய்வேன். லாபமாய் இருக்கிறவைகளை நஷ்டம் என்று கருதுகிறேன். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமற்று விட்டேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று நான் காணப்படும்படி எனக்கு என்னை ஆண்டவருக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அத்தனை பேரும் முழங்கால் படியிடுங்க, கண்ணை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மாற்றம் உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தருவார். நீ கிறிஸ்துவுடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று சொன்னால் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பா, உன்னை நிலைப்படுத்துவா. சத்துரு உனக்கு தீமை செய்ய முடியாது, தீமை செய்ய வரலாம், ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பா, உன்னை நிலைப்படுத்துவா. சத்துருடைய வல்லமைகள் உன்னை மேற்கொள்ள வரலாம், ஆனால் கர்த்தர் உன் பட்சமாயிருந்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பா. சத்துரு வெட்கப்பட்டு போவான், கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுப்பா. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you Lord. கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் தடை வந்தாலும் பிரகாசிப்போம். புயல் வந்தாலும் தடை வந்தாலும் பிரகாசிப்போம். இது எழுப்புதலின் காலம், நாம் செயல்படும் நேரம். இது எழுப்புதலின் காலம், நாம் செயல்படும் நேரம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். பிரகாசிக்க நமக்காய் வாழ்ந்து சுகித்தது போதும், அவர் கையெழும்புவோம். பிரகாசிக்க தடைகள் தகர்ப்போம், பட்டயம் எடுப்போம், படை போல் எழும்புவோம். பிரகாசிக்க தடைகள் தகர்ப்போம், பட்டயம் எடுப்போம், படை போல் எழும்புவோம். பிரகாசிக்க இது எழுப்புதலின் காலம், நாம் செயல்படும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். இது எழுப்புதலின் காலம், நாம் செயல்படும் நேரம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். மறுபடியும் சொல்லுவோம். பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். விழுந்து விழுந்து எழுந்தது போதும், வீறு கொள்வோம். பிரகாசிக்க விழுந்து விழுந்து எழுந்தது போதும், வீறு கொள்வோம். பிரகாசிக்க விழித்து எழுவோம், பாரம் கொள்வோம், சுதந்தரிப்போம் நம் பாரதத்தை. விழித்து எழுவோம், பாரம் கொள்வோம், சுதந்தரிப்போம் நம் பாரதத்தை. இது எழுப்புதலின் காலம், நாம் செயல்படும் நேரம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். மறுபடியும் கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். கிறிஸ்துவுக்காய் பிரகாசிப்போம், எழுப்புதலை நாம் காண்போம். ஜீசஸ், we thank you Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளுக்காய், வைத்திருக்கிற மேன்மைகளுக்காய், நன்மைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சேமத்தை கொடுக்கிறவ, ஜெபத்தை கொடுக்கிறவ ஆண்டவரே, நீரங்களை நிலைப்படுத்துகிற ஆண்டவராய் எங்களோடு கூட இருக்கிறேன். மாற்றத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, தேறின தேவனுடைய பிள்ளையாய் எங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருப்பீராக. உடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய், உடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் ஒரு விசை கூட எங்களை மாற்றினீரே. தொடர்ந்து கூட ஆசீர்வதியும், கரம் பிடித்துக் கொள்ளும். எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் இரத்தத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளுங்க. ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறீங்க. உமக்காக இந்த கடைசி நாட்டிலே, கடைசி காலத்திலே வாழும்படியா எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. சமாதானத்தோடு விடுதலையோடு அனுப்புங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென்.